We will have a discussion about folk arts of Tamil Nadu, history and culture. Participants are M. Erumalai, KP Ambikapati, and R. Kamarasu. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பிரமாண்டமாக நடைபெறுகிற இந்த இலக்கிய திருவிழாவில் தமிழ்ல அதுவும் குறிப்பாக நாட்டார் கலைகளுக்கு ஒரு இடமளித்ததற்காக முதலிலே ஏற்பாட்டாளர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியங்கள், எழுத்து இலக்கியங்கள் இவைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வாய்மொழி இலக்கியங்கள். நம்மள்கிட்ட இருக்கிற செவ்விலக்கியங்கள் எல்லாமே கூட வாய்மொழி இலக்கியங்களாக இருந்து வந்தது தான். அதே போலதான் கலைகளும். மனித சமூகத்தில் நாகரிகமும் பண்பாட்டும் உருவாகிற அந்த காலகட்டங்களில் முதல் எடுகோலாக அமைந்தது இந்த கலை வெளிப்பாடு. மனிதன் ஆடையின்றி இருந்திருக்கிறான், ஆனால் ஆடல் பாடல் இன்றி ஒருபோதும் இருந்ததில்லை. அந்த உடல் மொழி என்பதுதான் சைகை மொழியாக வெளிப்பட்டு ஒரு தொடர்பு சாதனமாக தகவலை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு உடல் மொழி என்று தொடங்கிய காலத்திலேயே கலையானது தொடங்கிவிட்டது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் எல்லா மொழிகளுக்கும் மொழி என்பதற்கும் முன்னால் தோன்றிய கலை வெளிப்பாடு என்று கொள்கிறோம். அதே போல தமிழிலும் கூட இந்த மரபார்ந்த நாட்டார் கலைகள் என்பவை நிலத்தில் இருந்து முக்கியது. கலைகளுக்கு மொழி உண்டா என்றால் மொழி இல்லை. ஆனால் கலைகளுக்கு நிலம் உண்டு, கலைகளுக்கு அடையாளம் உண்டு, கலைகளுக்கு அனுபவ வெளிப்பாடு உண்டு. மனித உழைப்பு மனிதனை ஒரு நாகரிக மனிதனாக இன்றைக்கு ஆக்கியிருக்கிறது. அந்த உழைப்பின் வெளிப்பாடுதான், அதனுடைய உழைப்பினுடைய உவப்பு தான் கலைகள் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். கலைகளின் தோற்றத்தை பற்றி நிறைய ஆய்வுகள் வந்திருக்கின்றன. குறிப்பாக தமிழிலே பேராசிரியர் வானமாமலை கலையின் தோற்றம் பற்றி ஆய்வு செய்தார். கலை என்பது சடங்குகளோடு, மந்திரங்களோடு, போலச் செய்தலோடு தொடர்புடையதாக இருந்துதான் உருவாகி இருக்கிறது என்று பல ஆய்வுகளும் மெய்ப்பித்திருக்கின்றன. அப்ப வேட்டை சமூகத்தில் தொடங்கி இன்றைக்கு வந்திருக்கிற நாகரிக சமூகம் வரை இந்த நாகரிக வளர்ச்சியின் அல்லது பண்பாட்டு வளர்ச்சியின் வரலாற்று பின்புலத்தில் கலைகளுக்கு முக்கியமான இடம் இருக்கிறது. அப்போ குறிஞ்சி மலையிலிருந்து இறங்கி வந்த மனிதன், காடுகளை நோக்கி வந்த மனிதன், முல்லை நிலத்தில் வாழ்ந்த மனிதன், பின்னாலே சமவெளிகளுக்கு வந்தவன், அதிலிருந்து பரவி நெய்தலுக்கு வந்தவன் என்று அந்த நிலவழி திணைவழி சமூக அமைப்பில் கலைகளுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக கலைகள் இருக்கின்றன. மனித சமூகத்தினுடைய, தமிழுக்கு மட்டுமல்ல எல்லா சமூகங்களிலும் மொழிக்கலைக்கு முந்திய வெளிப்பாடுகளாக இந்த கலை வடிவங்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அது பற்றி தான் இன்றைக்கு நாம் இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த கலை என்பது பண்பாட்டினுடைய ஒரு கூறாக இருக்கிறது, நாகரிகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே சமயத்தில் நாகரிகத்தையும் பண்பாட்டையும் உருவாக்கக்கூடியதாகவும் இந்த கலைகள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இப்ப நம்ம கலைகளினுடைய, தமிழ் கலைகளினுடைய ஆதி வடிவம் என்றால் இசைக்கருவிகள் என்று வைத்துக் கொண்டால், அதற்கு முன்னதாக வேட்டை சமூகங்களில் விலங்குகளை வேட்டையாடிய மனிதன், விலங்குகளை வேட்டை கொண்ட மனிதன், அந்த வெற்றி கொண்ட அந்த விலங்குகளின் உருவங்களை குகைகளில் அல்லது சுவர்களில் கீறல்களாக கீறிய அந்த தொடக்கத்திலிருந்து கலையினுடைய தோற்றத்தை நாம் பார்க்க முடியும். ஒன்று விலங்குகளை வேட்டையாடி வெற்றி கொண்டது, மற்றது விலங்குகளிடமிருந்து அச்சப்பட்டு அச்சம் தரக்கூடிய விலங்குகளை பார்த்து பயந்து அவைகளை உருவங்களாக சித்தரித்து வைத்தது. இதுதான் ஆதி கலை வடிவங்களினுடைய தொடக்கம் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த வேட்டை சமூகத்தில் அந்த விலங்குகள் உருவங்களை பொறித்த அந்த ஓவிய கலை அல்லது சிற்பக்கலை இதனுடைய தோற்றுவாயிலிருந்து தான் கலைகளினுடைய தொற்றில். அப்ப அந்த காலகட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அந்த
வேட்டை கருவியினுடைய ஒரு இசை கருவியாக பறை இருக்கு. பறை பறை என்றால் பறைதல், அறைதல், சொல்லுதல் என்றெல்லாம் பொருள் கொடுக்கும். அப்ப இந்த ஆதி பறை என்பது தமிழர்களினுடைய ஒரு போர்க்கருவியாக விலங்கு சமூகத்தில் இருந்து அந்த நாகரிக சமூகம் வந்தடைகிற அந்த வேட்டை சமூகத்தினுடைய தமிழர் அடையாளமாக இந்த பறை இருந்திருக்கிறது. அது பின்னாலே போர் பறையாக இருந்திருக்கிறது. நிறைய காலகட்டங்களில் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்க்கிற போது பல கல்வெட்டுகளில் அந்த பறை குறித்த பதிவுகள் எல்லாம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பறையாட்டம் அப்போ போர்க்கருவியாக இருந்த பறையாட்டம் பின்னால் எப்படி அது ஒரு சாப்பறையாக துக்க வீடுகளில் இளவு வீடுகளில் மட்டும் இசைக்கக்கூடிய ஒரு கருவியாக எப்படி ஆனது, அதே போல அதை இசைக்கக்கூடியவர்கள் எப்படி தூரத்திலே விளிம்பிலே நிறுத்தப்பட்டார்கள், இதற்குள் இருக்கிற வரலாற்றையும் அதுதான் வரலாறும் பண்பாடும் பார்ப்பது. ஒரு இசைக்கருவி அது தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சியோடு உருவான ஒரு கருவி சார்ந்த ஒரு இசை தமிழனின் முகமாக அடையாளமாக வெளிப்பட்ட ஒரு கலை பிற்காலத்தில் அது ஆதிக்கத்தன்மையோடு எப்படி வெளிப்பட்டது, அதிகாரத்தால் எப்படி புறக்கணிக்கப்பட்டது, இந்த வரலாறுகளையும் நாம் இன்றைக்கு பேச வேண்டியிருக்கிறது. அப்போ ஒரு பக்கம் சாஸ்திரிய கலைகள் அல்லது செவ்வியல் கலைகள் என்று சொல்லக்கூடிய கிளாசிக் என்று சொல்லக்கூடிய இதற்கு மாற்றாக நாட்டுப்புற கலைகள் அல்லது ஃபோக் ஆர்ட்ஸை நாம் சொல்லவில்லை. ஆனால் இதற்கு சற்றும் குறையாதது. இன்றைக்கு பரதம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிறதுன்னு பார்ப்போம். ஆனால் பரதத்தினுடைய அடிப்படை வேர்களே கூட நாட்டார் கலையினுடைய தன்மைகளில் இருக்கிறது என்பதை ஆய்வுகள் மெய்ப்பித்திருக்கின்றன. அப்போ பரதமா பறை இசையா என்கிற அந்த போராட்டத்துக்கு அல்லது அந்த சமன்பாட்டுக்கு நாம் வரவில்லை. ஆனால் பரத கலைக்கு சற்றும் குறைவில்லாத இந்த பறை இசை, பறையாட்டம் அது ஒரு போர்க்கருவியாக தமிழர்களுடைய விழுமிய உணர்வுகளை சொன்னதாக நான் பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு கலைகளையும் நான் பார்ப்போம். இப்போ அடுத்த கட்டத்தில் நிறைய இசை கருவிகள் உருவானது, இசைவாணர்கள், அதே போல நம்முடைய 64 கலைகள் அதெல்லாம் பின்னாடி உருவாக்கப்பட்டது. 64 கலைகள் வகைகள் இதெல்லாம் சொன்னது. அப்போ இசை கருவிகளை உருவாக்கக்கூடியவர்கள், இசைவாணர்களாக இசைக்கக்கூடியவர்கள், அப்போ நடன சார்ந்த நாட்டியம் சார்ந்த நம்ம சங்க இலக்கியங்களில் பார்த்தோம். பாணர் அல்லது கூத்தர், விரலியர் என்று நீண்ட மரபு இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு திணைக்கும் ஒரு இசை இருக்கிறது, இசைக்கருவி இருக்கிறது. ஒவ்வொரு திணையிலும் கூட இந்த இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இருக்கா, அவர்களுக்கு தனி ஒரு குளமாக அல்லது குடியாக இருக்கிறார்கள். அப்ப இந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் பின்னால இன்னைக்கு இருக்கக்கூடிய அது கரகாட்டமாக இருக்கலாம், கும்மியாக இருக்கலாம், ஒயில் கும்மியாக இருக்கலாம், தேவராட்டமாக இருக்கலாம், இன்றைக்கு பரவலாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தெருக்கூத்து வடிவங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாம் அப்ப இந்த கலைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் இன்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஒரு தொன்மையான கலை வடிவமாக இருக்கக்கூடிய தெருக்கூத்து, அந்த தெருக்கூத்து என்பது இன்றைக்கு நிறைய அது மரபிலும் இருக்கிறது, நவீன தன்மையிலும் அந்த வெளிப்பாடுகள் இருக்கின்றன. தெருக்கூத்திலேயே நிறைய ஆய்வுகள் செய்த தெருக்கூத்து சார்ந்த பல விஷயங்களை செய்திருக்கக்கூடிய நம்முடைய ஏழுமலை அவர்கள், நீங்க சொல்லலாம். நன்றிங்க ஐயா. இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு அன்பான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, இந்த எப்படி இந்த தமிழனுடைய கலைகள் எப்படி ஒரு தமிழனுடைய பண்பாட்டோடு இருக்கு என்பதை மிக ஒரு நல்ல ஒரு சூழலில் பேசுவதற்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய நம்முடைய அந்த புக் பிரமா அமைப்பினருக்கும் எங்களை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய பேராசிரியர் பாவனன் ஐயா அவர்களுக்கும் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னோடு உரையாட இருக்கக்கூடிய அம்பிகாபதி ஐயா அவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். கூத்துனாவே அது ஒரு பாட்டும் இசையும் இருக்கக்கூடியது. ஆட்டம் பார்க்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம், அமைதியாக இருந்து விட்டால் எங்களாட்டோ ரசிக்கும். ஆட்டம் பார்க்க வந்திருக்கோம் அனைவருக்கும் வணக்கம், அமைதியாக இருந்து விட்டால் எங்களாட்டோ ரசிக்கும். எத்தனையோ பேர்கள் ஆடிருப்பாராட்டம், எத்தனையோ பேர்கள் ஆடிருப்பாராட்டம், அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் காட்டும். இது கட்டியங்காரனுடைய ஒரு பாட்டு.
இப்போ நாம் பார்த்தோம்னா தமிழனுடைய கலைகளை பற்றி நாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் பேராசிரியர் சொன்ன மாதிரி ஒரு சங்க இலக்கியம் நமக்கு பதிவான வரலாறுகளே நம்ம தேடி பார்த்தோம்னா மிக விரிவான ஒரு வளமான ஒரு கலைமரபு நம்ம இருக்கிறத நாம் பார்க்க முடியும். ஒரு பாணர்கள் என்பது பாடுபவர்களுக்காகவும் ஆடுபவர்களுக்காக விரலியர் கூத்தர்களும் இப்படியான ஒரு வளமான ஒரு கூத்து மரபு இருந்ததும், பின்னாடி வந்த சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையினுடைய ஆடல் எல்லாம் நாம் பார்க்கும்போது எப்படி ஒரு செவ்வியல் இலக்கியம் ஒரு கலை உருவாகும்பொழுது, ஆனால் அதற்கு முன்னாடி எவ்வளவோ நாட்டார் கலைகள் நாட்டுப்புற கலைகள் வந்து இருந்திருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் வந்து ஒரு செவ்வியல் கலைகள் எல்லாம் உருவாக்க முடியும். இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோன்னா ஒரு பக்தி இலக்கிய காலத்தில் கூட ஒரு கலை என்பது தொடர்ச்சியாக உருவாகியிருக்கு. அப்போது கலை என்பது எல்லா காலங்களிலும் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக, அவர்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக. அப்போது என்ன கலைக்கும் அந்த மனிதர்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா, நாம் எந்த ஒரு சந்தேகமான கேள்வியே தேவையில்லை. ஏன்னா எப்பொழுதும் அந்த கலை என்பது அந்த மனிதனுடைய வாழ்வியல் அனுபவங்களைத்தான் அவன் சொல்ல நினைக்கிறான். அப்போது அவனுடைய போராட்டங்களை அவனுக்கு தேவையானது எதன் மூலமாக அவன் வெளிப்படுத்த நினைக்கிறான்னா அது வந்து கலைகள் மூலமாக தான். அப்போ எங்களுடைய அதாவது தமிழகத்தினுடைய வட மாவட்டம் என்பது ஒரு தெருக்கூத்து கலைக்கான ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 13 மாவட்டங்களில் ஒரு 400-500 குழுக்கள் இருக்கக்கூடிய ஒரு 700 திரௌபதி அம்மன் கோயில்களில் இன்றும் குறைந்தபட்சம் ஆண்டுதோறும் ஒரு 400 திரௌபதி அம்மன் கோயில்களில் ஒரு 3 நாட்கள் முதல் 92 நாட்கள் வரை மகாபாரதத்தை சொற்பொழிவாக நிகழ்த்தி 3 நாட்கள் முதல் 21 நாட்கள் வரை திருக்கூத்தை இரவு முழுக்க நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போது 10,000 20,000 மேற்பட்ட கலைஞர்கள் அந்த தெருக்கூத்தில் இருக்காங்க. அப்போ இந்த தெருக்கூத்தினுடைய வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது 2 நிலையில் நாம் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு தொழில்முறையாக இருக்கக்கூடிய தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாக இந்த கலைஞர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கோயில் திருவிழா, இன்னைக்கு நாம் திருவிழா அப்படின்னா கலைஞர்களை வந்து நாம் போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்து அவங்கள ஊருக்கு வர வச்சு நாம் நிகழ்த்துறோம். ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க வந்து தொழில்முறை கலைஞர்கள் இல்லை. ஒரு ஊரில் ஏதாவது ஒரு திருவிழான்னா இல்லை ஒரு இறப்பு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள் ஏர் ஓட்டின கலைஞர்கள், பயிர் செய்த வேளாண்மை செய்யக்கூடியவர்கள், வேறு தொழில் செய்யக்கூடியவர்கள், அப்போ எல்லோரும் துரியோதனர்களாக மாறுவார்கள், தருமனாக இருப்பார்கள், கட்டியங்காரனாக மாறுவார்கள், அங்கே பாஞ்சாலியாக மாறுவார்கள். அப்போது ஒரு சாதாரண மனிதன் மகாபாரதத்தை உள்வாங்கியோ ராமாயணத்தை உள்வாங்கியோ புராண கதைகளை உள்வாங்கியோ ஹரிச்சந்திரா உள்ளிட்ட புராண கதைகளை எல்லாம் உள்வாங்கி அவர்கள் நிகழ்த்துவார்கள். இதுதான் இந்த தெருக்கூத்து வந்து மிக முக்கியமான ஒரு இடம். தெருக்கூத்து கலையை பற்றி நாங்கள் பார்க்கும்பொழுது எப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபோக் டெக்ஸ்ட் இல்லை. தெருக்கூத்து டெக்ஸ்ட்டு வந்து கிளாசிக்கல் செவ்விலக்கியமாக இருக்கலாம். ஆனால் நிகழ்த்தக்கூடியவர்களும் அது பார்வையாளர்களும் யாராக இருக்கக்கூடியவர்கள் நாட்டுப்புறவியலினுடைய சூழல், அதாவது நாட்டாரனுடைய அந்த மக்கள் பொதுமக்கள் எப்படி மகாபாரதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். நமக்கு தெரியும் 2 இதிகாசங்கள் மகாபாரதமும் ராமாயணமும் மிக விரிவாக நம்மளுடைய இந்திய சூழலில் பேசப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ராமாயணம் என்னவாக இருக்கிறதுனா ஒரு வைணவ சமய இலக்கியமாக ஒரு நின்று போகுது. ஆனால் மகாபாரதம் என்பது அந்த இலக்கியங்களை தாண்டி, இலக்கியம் என்கிற ஒரு அடையாளத்தை தாண்டி ஒரு மக்களுக்கான ஒரு கதைகளை அது தொடர்ச்சியாக உருவாக்குறது. அப்போ அதில் தான் இந்த மகாபாரதம் சார்ந்த ஒரு தொன்மங்கள் உருவாகிறது. மகாபாரதம் சார்ந்த இப்போ ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் பேர் இருக்கும், தருமன் பேர் இருக்கும், வீமன் பேர் இருக்கும், பாஞ்சாலி பேர் இருக்கும். அப்போது இந்த மகாபாரதம் என்பது ஒரு பல்லவர் காலத்தை தொடங்கி, பல்லவர் காலத்தில் நிறைய இந்த சொற்பொழிவுகள் சொன்ன குறிப்புகளும் இருக்கிறது. பல்லவர் காலத்தில் மண்டபங்கள், பாரத மண்டபங்கள் இருக்கிறது. அந்த பாரத மண்டபத்தில் சொற்பொழிவு ஆற்றியவர்களுக்கான ஒரு மானியங்களை கொடுத்த ஒரு வரலாறுகள் எல்லாம் நமக்கு கல்வெட்டுகளில் பதிவாகி இருக்குது. அப்போது வளமான அந்த மகாபாரத சொற்பொழிவு மரபு பிரசங்கமாக வெளிப்படுகிறது. இந்த பிரசங்கம் என்பது அடுத்த ஒரு நிலையாக என்னன்னா மகாபாரதத்தை பணுவலாக கொண்ட கூத்தர்கள் உருவாகிறார்கள். அப்போ அந்த தெருக்கூத்து மரபு என்பது வளமான ஒரு கூத்து மரபாக இங்கு உருவாகுது. முன்னாடி சொன்ன மாதிரி தொழில்முறை கலைஞர்களாக இப்போ மாறினாங்க. ஆனால் அப்பொழுது அவர் அந்த மகாபாரதத்தை அப்படியே எடுத்துட்டு நிகழ்த்தினாங்களா அப்படின்னா இல்லை. இவர்களுக்கு தேவையான, ஏன்னா அங்கே ஒரு கர்ண மோட்சம் கூத்து இருக்கும், கர்ணன் கதாபாத்திரம் அங்கே இருக்கும் மகாபாரதத்தில்,
பொன்னுருவி என்கிற ஒரு மகாபாரத இது இருக்காது, அது கேரக்டர் இருக்காது, கதாபாத்திரம் இருக்காது. ஆனால் இவங்க அந்த கதாபாத்திரத்தை உருவாக்குவாங்க. ஏன்னா மக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை கொஞ்சம் மாற்றி மகாபாரத கதையிலிருந்து மாற்றியும் அப்படியே எடுத்தும் இவர்களுக்கான ஒரு மகாபாரத கதையை உருவாக்கி அதன் மூலமாக நிகழ்த்து காட்டக்கூடிய ஒரு வளமான ஒரு வடிவம் அப்படின்னா நம்ம தெருக்கூத்து சொல்லலாம். அப்போ இந்த தெருக்கூத்தில் இதுதான் ஏன்னா ஒரு டோட்டல் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இது. இதில் இசை இருக்கிறது, இசை முகவீணை, ஹார்மோனியம், மிருதங்கம், தாளம் என்கிற 4 வகையான இசை கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது. பின்பாட்டு பாடுவதற்காக இருக்கிறார்கள். இது என்னென்ன சூழலில் நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, திருவிழா காலங்களிலும் இங்கே பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில், பெருமாள் கோயில், எல்லா கோயில்களிலும் அந்த நிகழ்த்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பது தான் ரொம்ப முக்கியமான இது. இதை பெரிசாக நாம் வந்து இப்போ எங்களைப் போல ஒரு பேராசிரியர்களாகவோ இருப்பாங்களான்னா ரொம்ப ரொம்ப குறை, 1-2 பேர் தான் இருக்காங்க. பேராசிரியர்களும் இப்போ இருக்காங்க. ஆனால் எழுத படிக்க தெரியாதவர்கள். இவர்களுக்கு எப்படி அந்த மகாபாரத கதை முழுசும் தெரியும்? ஒரே ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. அதில் என்னென்னா, நாமெல்லாம் கூட படித்த இலக்கணத்தை படித்தவர்கள் கூட பாட முடியாது. ஆனால் எழுத படிக்க தெரியாதவர்கள் மகாபாரதத்தை உள்வாங்கி அந்த மக்களுக்காக, இதில் பார்வையாளர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. இங்கே யார் நிகழ்த்தினன் யார் பார்வையாளனே தெரியாத மாதிரி பார்வையாளனுக்கு முழு மகாபாரத கதை தெரியும். இங்கே நிகழ்த்தக்கூடிய கூத்து பணுவல் அவனுக்கு தெரியும், கூத்தில் வரக்கூடிய பாட்டு தெரியும். அப்போது இவர்கள் நிகழ்த்தினர்கள் அவர் பார்வையாளர்கள் என்று இல்லாமல் அந்த இரவு முழுக்க, இரவு 10 மணிக்கு தொடங்குச்சுன்னா தெருக்கூத்து, காலையில் 6-7 மணி வரைக்கும் அந்த கூத்து நிகழ்த்துவாங்க. அப்போது இவர்களுக்கு பார்வையாளர்களுக்கும் நிகழ்த்துனர்களுக்குமான ஒரு பண்பாட்டு பரிமாற்றம் நிகழ்த்தும். அதனால தான் இந்த கலைஞர்களை பண்பாட்டு நிகழ்த்துனர்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம், கல்ச்சுரல் பர்ஃபார்மர். அவர்கள் யார்? அவர்கள் பார்வையாளர்கள் வந்து வெறும் பார்வையாளர்கள் இல்லை, அவர்களும் ஒரு பண்பாட்டை புரிந்து கொள்வதற்காக ஊடாடுவதற்கான ஒரு பார்வையாளர்களாக இருக்காங்க. இவர்கள் எப்படி பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூழல் சொல்லி அதில் ஒரு பாட்டு வருது பாருங்கள். படிக்கவே தெரியாது, கை நாட்டு ஒரு கலைஞர் துரியோதன் வேஷம் போட்டுருவார். அப்போ துரியோதன் வேஷம் போட்ட உடனே சுபதிரை கல்யாணம், இதில் வரக்கூடிய பார்த்தீங்கன்னா வில்வளைப்பு, சுபதிரை கல்யாணம், குறவஞ்சி, ராஜசுயாகம், அபிமன்யு சண்டை, கிருஷ்ணன் தூது, கர்ணமோட்சம், 18ஆம் ஊர், இப்படி நிறைய கூத்து பணுவல்கள் நிறைய இருக்குது. அப்போது இதில் சுபதிரை கல்யாணம்னு ஒரு கூத்து இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 91 வயசில் வேலூர் பக்கத்தில் பிள்ளாஞ்சி குப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் இருந்தார். நான் ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த தெருக்கூத்தை பற்றி முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சு எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய கூத்தையும் நான் வீடியோவில் பதிவு பண்ண அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அவருக்கு கை நாட்டு. ஆனால் அவர் சுபதிரை கல்யாணம் ஒரு கூத்து இருக்கும். அதில் துரியோதனன் வந்து ஒரு வேஷம் அவருடைய சித்தப்பா கிட்ட சொல்லுவார். அதாவது துவாரகாபுரியில் இருக்கக்கூடிய கண்ணனுடைய தங்கை சுபதிரை, அவனை நான் வந்து விரும்புகிறேன், நீ போயிட்டு எப்படியாவது பேசி எனக்கு திருமணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லுவார். அப்போது அதில் ஒரு பாட்டு வருங்க, அது சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய அந்த இலக்கணத்தன்மையோட சுருள், கொச்சகம், திபதை, இப்படியான மரபான அந்த இலக்கணம் ஒரு கிளாசிக்கல் டெக்ஸ்டாக இருக்கும். அதை பர்ஃபார்ம் பண்ணுறவர் ஒரு ஃபோக் ஆர்ட், அதை பார்க்கக்கூடியங்க ஒரு ஃபோக்கு, அதாவது அந்த நாட்டார் மக்கள். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை, ஒரு மகாபாரதத்தை இவர்களுக்கான ஒரு பணுவலாக மாற்றி இந்த நாட்டார் மக்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்றது ஒரு விசித்திரமான ஒரு தன்மை. அது ஒரு பாட்டு வரும். அதுதான் அந்த துரியோதனன் விதுரன்கிட்ட சொல்கிற மாதிரி. ஏன் அழைக்கிறார் அவர் சித்தப்பா, ஏன்னா அவருடைய அப்பா துரியோராட்டினா அவருக்கு கண் தெரியாது, நமக்கு தெரியும். அதனால் சித்தப்பா கிட்ட கூப்பிட்டு சொல்வார், அழைத்த செய்தியை கேளுமே, சற்றுமாக பற்றற்ற சிறிய சகப்பனரை உமை அழைத்த செய்தியை கேளுமே, இழைத்த மணிமுடி செழித்த அரசர்கள் வழுத்த மதிகூலம் தழைத்த சபதனில் அழைத்த செய்தியை கேளுமே, சபாலருடன் அடல் பூபாலரும் வணங்கும் மகாபாரத கழக கோபால கிருஷ்ணனுக்கு தங்கையால் மலர் மங்கையால் இளம் கொங்கையால் அந்த மாது சுபதரையின் மீது மோகம் கொண்டேன், இப்போது சதிருடன் தப்பாது நான் அன்னவளை சாரவே கட்டி சேரவே மனம் தேரவே மகிழ் கூறவே
அழைத்த செய்தியை கேளுமே, சற்றுமகப்பற்ற சிற்றப்பாவு உன்னை அழைத்த செய்தியை கேளுமே. நீர் சென்று நீர் சென்று தோரகாபுரிக்கின்று நமது கடன் என்று சொல்வதே மிக நன்று. நன்று காமாட கண்ணனையும் அன்னபன் தன் அண்ணன் பாலராமனையும் கண்டு ஆனந்தத்துடனே தண்டார் மகிழ்வருடன் விண்டாட சொடுமனை கொண்டாடும்படி புகழ் உண்டாகும்படி அவர் ஒருமிக்க மனம் நிருமிக்க வரும்படி தக்க நல்ல உத்தமரே உமது சித்தம் கழித்து தினம் ஒப்பு தாம்போலம் பெற்று அப்புறம் புறப்பட்டு வருவீரே, போய் வருவீரே, உண்மையான ஊரை தருவீரே. ஊரை செய்யும் பல வகை பரிசுகளும் வழங்க சரசமுடன் வரிசைய முழங்க வரிசையாக அவர்களுடன் அரசர்களுடன் வர வரிசையை வல்லவரே சரி புறப்படும் அழைத்த செய்தியை கேளுமே. இது ரொம்ப இசையான பாட்டு. ஆனால் எப்படி நாட்டுப்புற மக்கள்கிட்ட இந்த கலைஞர்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றது தான் மிக முக்கியமானது. அப்போது இந்த மாதிரியான ஒரு தன்மை, அப்போ அவர்களுடைய பண்பாட்டு தன்மையை எப்படி அது சொல்லுது பார்த்தீங்க. ஒரு திருமணம் அப்படின்னா சுபதிரை கல்யாணம் நிகழ்த்துவாங்க, திரௌபதி கல்யாணம் நிகழ்த்துவாங்க. அதே மாதிரி சீதாராமனுடைய அந்த திருமணத்தை பற்றி சொல்லுவாங்க. இறப்பு நடந்துச்சுனாலும் அங்கே ராஜசுயாகமோ வாலி மோட்சமோ நிகழ்த்துவாங்க. அதே மாதிரி திருவிழாக்கள் என்றாலும் அரவான் களபலி இப்படியான அங்காள பரமேஸ்வரி, இது பெண் தெய்வங்களையும் மிக அதிகமான ரேணுகாமால் சம்காரம் அது மாதிரியான பெண் தெய்வங்களை குறித்து மிக விரிவான பணுவல்களை அங்கே இருக்காங்க. அப்போது இவர்கள் தன்னுடைய கொண்டாட்டமாக, தன்னுடைய வாழ்வினுடைய கொண்டாட்டமாகவும் தன்னுடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் எல்லாவற்றுக்குமானமாக எதை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கலையை வைத்திருக்கிறார்கள். அப்போது இந்த தெருக்கூத்து என்பது தமிழர்களுடைய பண்பாட்டோடு மிக நெருக்கமான தன்மையை இருப்பதை நாம் பார்க்கலாம். இது மட்டும் இல்லை, நம்முடைய அம்பிகாபதி சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கூத்து மட்டும் இல்லை, நாட்டார் வழக்கார்கள் நம்ம சொல்லுவோம். 1 வாய்மொழி இலக்கியங்கள், 2 நிகழ்த்து கலைகள். இப்போ வாய்மொழி இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் பிறப்பு முதல் தாலாட்டாகும், இறப்பிற்கு ஒரு ஒப்பாரியாகும், எப்படி தங்களுடைய பண்பாட்டு தன்மைகளை, ஒரு தாய் மாமனுடைய உறவுகளை, அப்போ எல்லாவற்றையும் எப்படி அவர்கள் கலைகளாக ஒரு கேப்சூல் மாதிரி அப்போது தன்னுடைய உணர்வுகளை, தன்னுடைய பண்பாட்டை, தன்னுடைய வரலாற்றை சேகரித்து வைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக, ஒரு பெட்டகமாக அவர் கலைகளை வைத்திருக்கிறார். அது எப்படி வாய்மொழி இலக்கியங்களான கதைகளும் பாடல்களும் எப்படி இருக்கிறது என்பதை அந்த பாடல்கள் வழியாக தமிழ் பண்பாடு இருப்பதை நம்முடைய அம்பிகாபதி அவர்கள் இப்பொழுது தொடர்வார்கள். ஏ தன்னானே தானே நன்னே ஏன் கண்ணே தானானே தானே நன்னே ஓடுமான் ஓடி வரே ஏன் கண்ணே 9 மான் பின்தொடர மானோடோ வீதியிலே ஏன் கண்ணே தானோடே வந்தவனே ஆராரோ ஆரிரரோ ஏன் கண்ணே ஆரிரரோ ஆராரோ. அன்பானவர்களே, இந்த தாலாட்டு தமிழக மக்கள் குழந்தையா இருக்கிற போது தன்னுடைய செவிக்குள்ள இந்த மரபு வழிய இசையை ஊட்டி வளர்க்கிற முதல் தொடக்கமான ஒரு இசை தாலாட்டு. தாள் என்றால் நாக்கு, நாக்கை ஆட்டி பாடக்கூடிய பாட்டு தாலாட்டு, தாலாட்டு என்று சொல்கிறோம். அதே போன்று பாடலாக சொல்லுகிற போது அது பாராட்டு என்று வருகிறது. அவனை உச்சம் தட்டி அவனை ரொம்ப மென்மையாக்கி சீராட்டுகிற போது சீராட்டு என்று வருகிறது. இப்படிதான் தமிழக மக்களுடைய அந்த குழந்தை பருவத்தில் தொடங்குகிறது இந்த தாலாட்டு. இந்த தாலாட்டில் தொடங்குகிற இந்த இசை
நாட்டார் இசை. அது தன்னுடைய வயதுக்கு ஏற்ப, மனிதனுடைய வயதுக்கு ஏற்ப, அந்த சமூகத்தில் அந்த மனிதனுடைய வாழ்வியலை பிரதிபலிக்கிற வகையில இந்த கலை தன்னுடைய மரணம் வரையிலே அது நிற்கிறது. சிறுவனாக இருக்கிற போது சிறுவர் பாடல், சிறுவர் தொடர்பான சிந்தனைகளை, நல்ல நற்சிந்தனைகளை விதைக்கிற, வீரத்தை விதைக்கிற பாடல், விளையாடுகிற போது விளையாட்டு பாடல், பெண்களுக்கான பாடல், வேலை செய்கிற போது களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு, உழவு செய்கிற போது, கடினமான உழைப்புகளை செய்கிற போது அந்த களைப்பை தெரியாமல் இருப்பதற்கு பல்வேறு தளங்களிலே பாடல், ஏற்ற பாடல், வண்டி பாடல், இப்படி காதல் பாடல், இப்படி வருகிற இந்த நாட்டார் பாடல் தன்னுடைய அந்த மனிதனுடைய மரணத்தின் நிறைவில் ஒப்பாரியாக மாறுகிறது. அந்த ஒப்பாரியினுடைய வெளிப்பாடு, அந்த ஒப்பாரியில தான் அந்த மனிதனுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய கடைசி இடமாக அந்த ஒப்பாரி திகழ்கிறது. அந்த ஒப்பாரியில்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல், அவன் அந்த வாழ்வியலின் போது பட்ட துன்பங்கள், வலி, இன்பங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு களமாக, ஒரு ஊடகமாக அந்த ஒப்பாரி நிறைவடைகிறது. இப்படிதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய அந்த வாழ்வியல்ல இந்த நாட்டுப்புற இசை பாடல்கள். இங்கே பேராசிரியர் பெருமக்கள் எனக்கு முன்னதாக அற்புதமாக கலைகளை ரொம்ப சிறப்பாக அறிமுகம் செய்தார்கள். இந்த அறிமுகத்தின் போது ஒரு விடயம் மட்டும் சொல்லப்பட்டது. எழுத்தறிவு இல்லாத, முடியாத நபர்கள் கூட அந்த பாடலை, அந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். அது எப்படின்னு தான் தெரியல. இன்னைக்கும் ஆய்வாளருக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. இன்றைக்கு ஊடகங்களுடைய வளர்ச்சிகள் இதெல்லாம் உச்சத்தை தொட்டிருக்கிறது. தொழில்நுட்பங்கள் நிறைய வளர்ந்திருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு வரக்கூடிய திரைப்பட பாடல்கள் கூட நம்முடைய தமிழக மக்களுடைய நாட்டார் பாடல்களை தொட்டுதான் எடுத்து வெளியில கொண்டு வருகிற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழலின் பேரில் தான், அந்த வடிவத்தின் பேரில் தான், அந்த இசை கட்டின் பேரில் தான் இன்றைக்கும் திரைப்பட பாடலாசிரியர்கள் எழுதுகிற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இப்படிதான் இந்த தாலாட்டில் தொடங்குற பாடல். இந்த தாலாட்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த குழந்தையாக இருக்கிற போது, அந்த அந்த குழந்தை அழுகிற போது அவனை அதை ஆற்றுவதற்கு அப்படிம்பாங்க. ஒரு பெண்கள் தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு நாக்கெல்லாம் ஆட்ட தெரியுமான்னு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை பேரு வந்த பிறகு அந்த தொட்டில் இருக்கிற அந்த அழுகிற அந்த குழந்தையை அப்படி தாளாட்டி பாடுவாங்க. இன்னும் சில பேர் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்தில் அழுகான், அப்படியே பராபராபரான்னு அழுவான். அப்ப அவனுக்கு எப்படி பண்றது? சத்தமா பண்ணுவாங்க. ஓ ஆரிராரிராரி ஆரிராரிராரி ஆரிராரிராரிரோம், ஓ ஆரிராரிராரி ஆரிராரிராரி ஆரிராரிராரிரோம், ஓ ஆரிராரிராரி ஆரிராரிராரி ஆரிராரிராரிரோம். அப்படி சொன்ன உடனே அவன் எவ்வளோ சவுண்டா அழுதாலும் அப்படியே நிற்பான். அந்த இசைக்கும் அந்த பாடலுக்கும் உள்ள ஒரு ஆற்றல் இன்றைக்கும் மரபு வழியாக கடத்தி வரப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த அந்த குழந்தை பருவம், அந்த குழந்தை பருவத்தை தாண்டி வருகிற போது சிறுவர் பருவம் எடுக்கிறது. அந்த சிறுவர் பருவத்தின் மீது அந்த சிறுவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை சொல்லிவிட வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் காமராஜ் ஐயா அவர்கள் அவ்வப்போது எல்லா மேடைகளிலும் சொல்லக்கூடிய ஒரு பாடல் என்னன்னா, நாட்டுப்புற பாடல்கள் ஒரு பதிவு இருக்கிறது. மழை வருது நெல்லல்லுங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. மழை வருது நெல்லல்லுங்க, முக்காப்படி அரிசி குத்தி முறுக்கு சுடுங்க. மழை வருது நெல்லல்லுங்க, முக்காப்படி அரிசி குத்தி முறுக்கு சுடுங்க. ஏறு ஓட்டு மாமாவுக்கு எண்ணி வையுங்க, சும்மா போற மாமாவுக்கு சூடு போடுங்க. தந்தன நானன தந்தன இப்படி வருது. ஒரு சின்ன பாடல்ல, ஒரு 4 வரிகளை கொண்ட ஒரு பாடல்ல உழைக்கிறவனுக்கு மதிப்பு கொடுங்க. ஏமாத்துறானா அந்த பாடல் இன்னும் சொல்ல போனால், இன்னும் படிப்பறிவு இல்லாத மக்கள் பேசுகிற அந்த அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, சூடு போடும்
சும்மா போற மாமனுக்கு சூடு போடுங்கன்னு நான் இங்க ஒரு மரியாதை நிமித்தமா சொல்றேன். அங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சும்மா போற மாமனுக்கு சூத்துல சூடு போடுங்க. சூத்து அப்படின்னா தமிழ்ல, ஆங்கிலத்துல பெட்டெக்ஸ் இது சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகள். அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுது. அந்த சின்ன குழந்தைகள் ஒரு பருவத்தை தாண்டுகிற போது, அவர்களுக்கு கும்மியின் மூலமாக, கும்மி பாடல்கள் மூலமாக அவர்களுக்கு பல்வேறு விடயங்களை அந்த பாடல்கள் மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. பாடல்கள் மூலமாக அப்படியே அந்த கும்மி அது பெண்கள் பூ பெய்துட்டாங்க. அதுவும் பூ பெய்துனாங்கன்னா பெண்கள் வயதுக்கு வர்ற பெண்களுக்கு ஒரு பாடல் சொல்லுவாங்க. சோவனம் கொட்டுவதும்பாங்க, கும்மி கொட்டுவதுன்னு சொல்லுவாங்க. அந்த கும்மி கொட்டுகிற போது அப்படி சொல்லுவாங்க. தந்தன்ன நானேனம் தந்தன்ன நானேனம் தந்தன நானேனம் தன்னானே தந்தன நானேனம் தந்தன நானேனம் தந்தன நானேனம் தன்னானே பச்சை பயத்தை உடைச்சு கொட்டி பசும் பாலை ஊத்தி கிளறி வச்சு பச்சை பயத்தை உடைச்சு கொட்டி பசும் பாலை ஊத்தி கிளறி வச்சு பக்குவமா வந்து கும்மியடி தந்தன நானேனம் தன்னானே தந்தன நானேனம் தந்தன நானேனம் தந்தன நானேனம் தன்னானே தந்தன நானேனம் தந்தன நானேனம் தானே நன்னேனம் தன்னானே. இதை பாடிட்டு கும்மியை கொட்டிக்கிட்டே கையில சோமனத்தை கொட்டிக்கிட்டே வந்து அந்த பெண்கள் பாடுவாங்க. இந்த கும்மி பாடல்கள் இன்றைக்கும் தமிழக மக்கள் இடத்துல, கிராமப்புறங்களிடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு 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 பண்பாட்டு ரீதியிலான ஒரு கலையாக இன்றைக்கும் போற்றப்படுகிறது. அதனாலதான் நம்முடைய தமிழ் கவிஞன் பாரதி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமியம் என்று இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தார் என்று விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். தன்னன்ன நானேனம் தன்னன்ன நானேனம் தந்தன நானேனம் தன்னானே தன்னன்ன நானேனம் தன்னன்ன நானேனம் தானே நன்னேனம் தன்னானே. அந்த கும்மி பாடலை எடுத்துட்டு வடிவத்தை எடுத்துட்டு அந்த மக்கள் இடத்துல, ஏன்னா வந்து கும்மி பாடல்கள் மூலம் தான் எழுத படிக்க தெரியாத மக்களிடத்துல போன்று சேர்க்க முடியும். அப்ப அவர்கள் பின்பற்றுகிற அந்த இசை கட்டுல அந்த கட்டின் வழியாக கொண்டு போறதுக்கான உத்தியை கூட வந்து பாரதி கையில் எடுத்திருக்காங்க. இப்படி வந்து அந்த பாடல்கள் வருகிறது. அவர்கள் இன்னும் பெரியவர்களாகிறார்கள். பெரியவர்களாக மாறுகிற போது உழைப்பு இடக்கத்துல போக வேண்டியிருக்கு, காதல் வருகிறது. இப்ப காதல் பாடல்களை பாட வேண்டியிருக்கு. இப்ப சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பாடலும் கேட்குற மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நாட்டுப்புறங்களில் இன்றைக்கும் இருக்கக்கூடிய காதல் பாடல்கள் உண்மையான காதலை வெளிப்படுத்துகிற ஒரு பாடலாக இருக்கும். இப்போ கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 2 புறாக்கள் மேயும். அந்த 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 புறாக்களை பார்த்த உடனே அந்த பாடுவாங்க. அந்த சோல கொல்ல ஓரத்தில அங்கே சோடி புறா 2 நிக்க, அந்த சோடி புறா அந்த சோடி புறா களைஞ்ச உடனே எனக்கு சோறுதம்மா என் மனசு, அந்த சோல கொல்ல ஓரத்தில சோடி பூரா 2 நிக்க, அந்த சோடி பூரா களைஞ்சோடனே சோறுதம்மா என் மனசு, சோறுதம்மா என் மனசு. அந்த சின்ன சின்ன சிசாவுல நான் சேர்த்து வச்சேன் சிகனா போட்டு, அந்த சின்ன சின்ன இப்படி அந்த பாட்டெல்லாம் போகும். எனக்கு இங்கு நேரம் வரையறை செய்திருக்கிறார்கள், அதுக்குள்ளதான் ஒரு 2 வரியா சொல்ல வேண்டியிருக்கிறது. அப்ப அந்த பாடல்கள் எல்லாம் வந்து கேட்கிற போது இன்றைக்கு அந்த காதல் அப்படி மட்டுமல்ல, அந்த பக்கம் இன்றைக்கு ஒரு காதலிக்கிறாங்க, காதலிக்க பிறகு வந்து அது அது நிறைவேறலைன்னா வேறு விதமான எதிர்வினைகள்லாம் மாற்றுறாங்க. அதற்கும் அந்த தமிழ் பண்பாடுகள்ல பாடல்கள் இருக்கிறது. அந்த மாதிரியான விடயங்களை முன்னிறுத்தப்படுத்தி வரக்கூடிய பாடல்கள் இருக்குது. இப்ப பெண்கள் காதல், இப்ப அடுத்த நிலைக்கு வருகிற போது தொழில். இப்ப தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இறைப்பாங்க. அப்ப இப்ப எல்லாம் வந்து சுவிட்சை போட்டா வந்து தண்ணி கொட்டுற மோட்டார்லாம் வந்துச்சு. அப்ப மோட்டார்கள்லாம் இல்லாத நேரம் ஏற்றத்தை மட்டுமே தண்ணி மம்பி ஏற்றம் இறைக்கிற ஒரு போக்கு இருக்கிறது. அப்ப அது முக்கால் மரம்னு ஒரு மரம் இருக்கும், ஒரு சின்ன ஏத்தம் இருக்கும். அந்த ஏற்றத்தை இறைக்கும் போது பாட்டு பாடுவாங்க. அவனுக்கு வந்து மணி பார்க்கறதுக்கு கடிகாரம் இருக்காது, பொழுது மட்டும் தெரியும். காலையில ஒரு 10 மணி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்றது. அப்ப அந்த பொழுதுக்குள்ளார அந்த வயல்ல தண்ணி பாய்க்கணும். அப்ப வயல்ல தண்ணி பாய்க்கிறதுக்கு அப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஒரு கணக்கு இருக்கிறது, ஒரு பாடல் நிலையம் வழியாக கணக்கு இருக்கிறது. மாயவரே வாரம் என் மணக்கவளை தீரம், பிள்ளையாரே வாரம் என் பிள்ளை களை தீரம், ஒரு பதிகால் 1 தண்ணி தடம்பு 2 ஓடு,
ஒரு பதிகால் 2 தண்ணி தடம்பு 2 ஓடு, ஒரு பதிகால் 3 ஒரு பதிகால் 4. அது என்ன ஒரு பதிகால்? இந்த ஏற்றம் இப்படி போயிட்டு வர நேரம் அது. ஒரு பதிகால் 1 தண்ணி அங்கே ஒழுத்துரும். அடுத்து அந்த பின்னாடி வந்து ஏத்தம் வரும். ஒரு பதிகால் 2 இப்படியாக சொல்லிக்கொண்டே 1000 பதிகால் சொல்லுகிற போது அங்க வந்து 50 கோடி நிலம் வந்து தண்ணி பாஞ்சிருக்கும். அப்ப இந்த மாதிரியான பொழுது போக்குவதற்காக, அது களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடக்கூடிய பாடல்கள் இருக்கிறது. அதே மாதிரி வண்டி இப்ப இன்றைக்கு வந்து மோட்டார் வந்து விட்டது. மோட்டார் வந்து விட்டது, நிறைய வாகனங்கள் இருக்குது, வாகனத்துல பயணிக்கிறோம். ஆனால் தமிழ் சமூகத்துல கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில மாடுகளை கட்டிக்கொண்டு மாட்டு வண்டியில பயணிக்கிற ஒரு பெரிய மரபு இருந்திருக்கிறது. மரபு இன்றைக்கும் இருக்கிறது. அந்த மாட்டு வண்டியில போற ஒரு சுகம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு சுகம். அதுல ஒண்ணு அந்த மாட்டு வண்டியில போகும்போதே பாடுவான். ஆ ஆ, மாடு ரெண்டும் மதுரை வெள்ளை, மணிகள் ரெண்டும் தஞ்சாவூரு. மாடு ரெண்டும் மதுரை வெள்ளை, மணிகள் ரெண்டும் தஞ்சாவூரு. குப்பி ரெண்டும் கும்பகோணம், டக்கு முக்குட்டிக்கு தாளம். குலுங்குதடி பாடசாலை கடக்கிட்டிக்கு தாளம். ஆ படா படா அப்படி போ. இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே வந்து இருக்கு. ஆனாலும் அந்த பாடல்கள் இன்றைக்கு வண்டி இல்லை. இன்றைக்கு வண்டி போய்விட்டது. அந்த இன்னைக்கு குழந்தைகளை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா தெரியும். வண்டின்னா அப்படி இருக்கும், மாட்டு வண்டி அப்படின்னாக்கா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து கேட்டாக்க, நம்ம குழந்தைகளை கேட்டாக்க, நம்முடைய பேரன் பேத்திகளை கேட்டாக்க, மாடு கட்டிக்கிட்டு வண்டி ஓட்டினாங்க, மாடு கட்டிக்கிட்டு ஏற்றம் உழவு செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகள் நம்பாது. பாடுறா தாத்தா வந்து நம்ம கிட்ட கதை விடுறாரு. எப்படி வந்து எந்திரம் வச்சு தானே பழுவாங்க, எப்படி வந்து மாட்டை கட்டிக்கிட்டு உழுவு செஞ்சாங்க, இது ஒரு கதை விடுறாரு பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். யானை கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று, மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று, யானை கட்டி போரடித்த சோழ நாடுன்னு நம்ம சொல்லி இப்ப சொல்றோம். இப்ப நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். எப்படா வந்து யானை கட்டிட்டு அடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறோம். அந்த அந்த போக்கு இன்னும் ஒரு 20 ஆண்டு கழிச்சு நம்முடைய குழந்தைகள் கேட்டாக்கா மாடு கட்டி அடிச்சாங்கன்னாக்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா டிராக்டர்ல அடிப்பாங்க, எப்படி மாட்டை கட்டுன்னு சொல்லிட்டு தாத்தா சும்மா சொல்றாரு அப்படிம்பாங்க. ஆனால் அந்த அந்த வண்டி போயிடுச்சு. நீங்க வண்டியில அந்த ஒரு வண்டி போகிற போது பல்வேறு தமிழ் சொற்கள் போகுது. வண்டியில நுகத்தடி போகுது. இப்போ போய் கேட்டோம்னா நுகத்தடினா என்னன்னு தெரியாது குழந்தைகளுக்கு. மூக்கணாங்கயிறு கேட்டோம்னா தெரியாது, குச்சிக்கிளி கேட்டோம்னா தெரியாது, வட்டம் கேட்டா தெரியாது, கடையாணி கேட்டா தெரியாது, ஆரம் கேட்டா தெரியாது. இதெல்லாம் வண்டியில உள்ள சொற்கள். கிட்டத்தட்ட 100கணக்கான சொற்கள் போயிடுது. ஆனால் இந்த மரபு சார்ந்த அந்த பாடல் இருக்கு இல்லையா, இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த பாடல்கள் மட்டும் மக்களோடு பயணிக்கிறது. இது நிறைய வருகிறது. அப்போ அந்த வகையில வாழ்வியலோடு நிறைந்து வருகிற ஒரு கலையாக நாட்டுப்புற இசை இருக்கிறது. இன்னும் பேராசிரியர் பெருமக்கள் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் பின்னாடி வாய்ப்பு இருக்கும்போது ஒப்பாரி குறித்து நிறைய சொல்ல வேண்டியிருக்கிறது. அது குறித்து நம்ம பேசுவோம். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியை நம்முடைய பேராசிரியர் காமராஜ் ஐயா தொடங்குவாங்க. இப்போது இந்த பாடுறதுக்கு அப்புறம் பேசுறது ரொம்ப சிரமம். ஏன்னா அது ஒரு நிலை இருக்கா. அம்பியாவதி ரொம்ப அழகா சொன்னார். அடுத்த இதில் வந்து அந்த உழவு பாட்டலையும் பாடணும். ஏன்னா நம்ம இதில் வந்து உழவு பாடல் ரொம்ப இதாக இருக்கு. சரி, இப்போ இந்த நாட்டுப்புற கலைகள் என்று பார்க்கும்போது நான் சொன்ன முன்னாடியே வந்து இந்த பறை இசை என்று, அதே போல் இன்னொரு அற்புதமான கருவி புல்லாங்குழல். அந்த மூங்கிலிருந்து உருவான புல்லாங்குழல் என்பது அந்த கலை வடிவத்தினுடைய உச்சம். இன்னைக்கு இசைஞானி இசைராஜா மேஸ்ட்ரோ இசை எல்லாம் அமைக்கிறாருன்னா அதுக்கெல்லாம் வேர் எங்கே இருக்குன்னா புல்லாங்குழல் தான். அது நமக்கு கிடைத்த நாட்டுப்புறத்தில் கிடைச்ச ஒரு பொருளை வச்சு நாட்டுப்புற மனுஷன் உருவாக்குனது. இப்போ அந்த புல்லாங்குழல், அந்த குழல் இசை என்பது, அதே போல் இசைக்கருவிகள் பறை, தாரை, தப்பட்டை, அதில் வர்ற எல்லா இசைக்கருவிகளும் தோல் கருவிகளாக இருக்கலாம், நரம்பு கருவிகளாக இருக்கலாம். இந்த இசைக்கருவிகளை உருவாக்குகிற அந்த நுட்பம் இது எல்லாமே நாட்டுப்புறத்துலேருந்து தான் வருது. இசைக்கருவிகளை உருவாக்குவது, இசைக்கருவிகளை இசைப்பது என்பதை பார்க்க. அந்த பறையில் கூட நிறைய சொல்லும். அந்த வெறுமனே இது இல்லை, அது ஒரு செய்தியை அறிவிக்கிறது. மழை வந்தால், புயலடித்தால், வெள்ளம் வந்தால், போர் தொடுத்தால் மக்களுக்கு செய்தி ஊடகமாகத்தான் அந்த ஒன்றுக்கும் ஒரு கொட்டு இருக்கும்.
ஒண்ணுக்கும் ஒரு அடவு இருக்கும். அந்த அந்த இசையையே ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு இசைக்கருவி என்று பறையை சொல்வார்கள். அந்த பறை ஆய்வாளர்கள்லாம் சொல்வார்கள். அந்த பறை இதை பார்க்குறோம். அதே போல பார்த்தோம்னா, அந்த கலையினுடைய அடுத்த வடிவங்கள்னு பார்த்தா காவடி ஆட்டம். இன்னைக்கு ஊர்ப்புறங்கள்ல, திருவிழாக்கள்ல காவடி எடுக்கிறத பார்க்கிறோம். இது எப்படி ஒரு ஆதி வடிவமாக வந்தது? காவடி என்ற அந்த சொல்லாராய்ச்சியில எல்லாம் அந்த சொல்றாங்க. ஒரு நீண்ட கம்பம் போன்ற பகுதியில் 2 பக்கமும் பொருள்களை, எடைகளை வைத்து தூக்குகிற அந்த இதை தான் காவடி என்கிற ஒரு இது அகராதியெல்லாம் அந்த விளக்கம் தான் சொல்லுது. அப்போ இது மலையில் வாழ்ந்த மனிதன் கீழே காட்டுக்கோ அல்லது சமவெளிக்கோ வருகிற போது அந்த பொருள்களை எடுத்து வந்த ஒரு மரபு தான் காவடி ஆட்டமாக பின்னாடி வரும். அப்போ அந்த தேவை கருதி தான் நம்முடைய இந்த கலை வடிவங்கள் உருவாகின்றன. அப்போ அந்த காவடி ஆட்டம், அந்த காவடி என்பது தோல்ல வைத்து கொண்டது. பின்னால அதனுடைய கலை வடிவத்தினுடைய அந்த நுட்பங்கள் உயர உயர தஞ்சாவூர்ல விநாயகம்னு ஒரு காவடி ஆட்டக்காரர், சித்தார்த்த மாதிரி மொட்டை தலையா இருக்கும், அது முடி இல்லாத தலையார், அதுல காவடி ஆடுவார். அப்போ அந்த காவடி கீழே விழாம மிக நேர்த்தியாக அந்த அடவுகளோடு செய்யக்கூடிய அந்த காவடி ஆட்டம் என்பது அது இந்த நம்ம மரபு தொழில்நுட்பமும் சேர்ந்த ஒரு கலைநுட்பம் மட்டுமல்ல, மரபு அறிவும் சேர்ந்த ஒரு கலை வடிவமாக நாம் காவடி ஆட்டத்தை பார்க்க முடியும். அதே போல கும்மி சொன்னார். இதெல்லாம் என்னன்னா கூட்டு உழைப்பு, கூட்டு வடிவங்கள், பெண்கள் கூட்டாக இருந்து, ஏன்னா ஒரு சமவெளி என்று உருவான பின்னால் பெண்கள் உழைப்பிலிருந்து தூர நிறுத்தப்பட்ட பின்னால், ஏன்னா பெண் தான் தலைமை தாங்கினார். நம்முடைய சமூக அமைப்புல தாய் தெய்வ வணக்கம் என்று பார்க்கிறோம், பெண் தெய்வ வழிபாடு என்று பார்க்கிறோம். பின்னால இந்த ஆண் மைய சமூகம், சொத்துடைமை இவைகளெல்லாம் உருவான பின்னால், பெண்கள் ஓய்வாக வீட்டில் இருந்த பின்னால், அப்ப அந்த ஓய்வு நேரத்தை அப்பதான் பொழுதுபோக்குங்கிற ஒரு விஷயமாக வருகிறது. அப்ப அந்த கூட்டு உழைப்பு பாடல், கூட்டு உழைப்பிலிருந்தும் கூட்டு உழைப்பு பாடல்கள் என்று உருவாகிறது அல்லது கலைகள் உருவாகிறது. அதே போல இந்த பொழுதுபோக்கு தன்மையோடும் தான் அந்த கும்மி. அப்ப பெண்கள் கூட்டாக இருக்குது. அது மட்டுமல்ல, அந்த அதோட காவடியோட சேர்ந்து தான் கரகம் என்று சொல்றோம். கரகம்ங்கிறது ஒரு செம்புல மேலே வச்சு இதெல்லாம் எதுல அந்த கும்மி கரகம் எல்லாம் எதோட தொடர்புன்னா முளைப்பாரி சடங்கோடு. அந்த விதைகளை போட்டு அதை முளைக்க வச்சு அதை கோயிலில் கொண்டு வச்சு அதை ஆற்றுல தண்ணியில் விட்டுட்டு இது வளமையோட தொடர்புடையது. செழிப்பு சடங்கு, வளமை சடங்கு என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ இந்த சடங்குகளாக இருந்தவைகள் கலைகளாக முகிழ்கின்றன. அப்போ மனித சமூகத்தினுடைய மறு உற்பத்திக்கு பெண் என்பவள், தாய் என்பவள், தாய்மை உணர்ச்சி என்பது ஒரு எடுகோலாக இருக்கிறது. அப்ப இதனுடைய பரிணாம வளர்ச்சியாகத்தான் அந்த கரகாட்டமாக இருக்கட்டும் அல்லது காவடி ஆட்டமாகட்டும் இதெல்லாம் உருவாகிறது என்பது. அப்ப காவடியில நேரடியாக அம்மன் காவடி என்று அம்மன் கரகம் என்று இருக்கிறது, இது ஆட்ட கரகம் என்று இருக்கிறது. ஒன்று அம்மனுக்காக நேர்த்தி கடனாக அல்லது வேண்டுதலாக எடுக்கக்கூடிய கரகம், அது தனி கரகம். இப்போ சொன்னாங்கல்ல, அப்போ இந்த நிகழ்த்து கலைகள் என்று சொல்கிற போது நிகழ்த்துதல், இப்போ பேச்சு ஒரு நிகழ்த்துதல், ஒருத்தர் பேசுறாருன்னா அது ஒரு நிகழ்த்துதல், ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பாடணும்னா அது ஒரு நிகழ்த்துதல், ஒரு கதையை ஒருவர் சொல்கிறாருன்னா அது ஒரு நிகழ்த்துதல், பாடலை ஒருவர் பாடுகிறார் என்றால் அது ஒரு நிகழ்த்துதல். அப்போ இந்த பர்ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய நிகழ்த்தி காட்டுதல் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு கூறு. அதில் தான் அப்போ நிகழ்த்துற ஒருத்தர், பார்வையாளர்கள், அதற்கான களம், சூழல் என்று அது விரிவடைந்து போகும். அப்போ இந்த கலைகள் எல்லாமே நிகழ்த்து கலைகளாக இருக்கின்றன. இப்போ காவடி ஆட்டம், கரகாட்டம் என்று பார்க்கிறோம். அப்புறம் ஒயில் கும்மி என்று ஒன்று இருக்கு. அப்போ ஒயில் கும்மி என்ன? ஒரு கூட்டாக ஆடப்படுகிற ஒரு ஆட்டம். அவங்க ஆடுறவங்க தலையில ஒரு ஒரே வண்ணத்துல ஒரு துண்டு துணியை கட்டிக்குவாங்க, கைகள்ல அந்த துண்டு துணியை வைத்துக்கொண்டு ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். இதுல 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் பாடக்கூடியவங்க இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஆடக்கூடியவங்க. இப்ப பாடுறவங்களுக்கு ஆட தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆடுறவங்களுக்கு பாட தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த ஒயில் கும்மி என்பது இன்றைக்கும் தென் மாவட்டங்கள்ல, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கலை வடிவம் என்று பார்க்கிறோம். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு தேவராட்டம் என்று சொல்லக்கூடிய, இது தேவர்கள் ஆடிய ஆட்டம், தேவர்கள் ஆடக்கூடிய ஆட்டம் இல்லை. தேர் அந்த காலங்களில் மன்னர்கள் வெற்றி பெற்று வருகிற போது அவர்கள் தேரில் வருவார்கள். அந்த தேருக்கு முன்னும் பின்னுமாக இருந்து ஆடக்கூடிய ஒரு ஆட்டம்
இன்றைக்கும் மதுரை அந்த பகுதிகளில் இருக்கிற கம்பளத்து நாயக்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த தேவராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருமணத்தின் போது, அல்லது மழை வேண்டி, அல்லது ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வுகள் பிறந்த பின்னால் ஒரு பாவனையாக, மழை வர்றது மாதிரி ஒரு பாவனையை வரவழைத்து கொண்டு, அதே போல திருவிழாவில் ஒரு பாவனை நிகழ்வாக இந்த தேவராட்டம் என்பது நிகழ்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி பல்வேறு கலைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடங்கள்லையுமே அது இருக்கும். இப்போ தேவராட்டம் இதெல்லாம் வந்து பல பகுதிகள் தென் இந்தியா முழுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கலை வடிவம் தான். கும்மியும் அப்படிதான். அதே போல கோலாட்டம் என்பதும் அப்படிதான் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கும். இப்படி நிறைய கலை வடிவங்கள் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. மீண்டும் வர்றப்போ இன்னைக்கும் உயிர்ப்போட இருக்கிற அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி உருவாகுறாங்க, அதை பற்றிய நிறைய ஆய்வுகளை நம்முடைய ஏழுமலை செஞ்சிருக்கிறார். அவர் கொஞ்சம் அந்த ஒரு பாடல் அல்லது அந்த நிகழ்ச்சியோட இப்போ முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவர் காலில் சலங்கை கட்டாததான். ஏன்னா அவரே ஒரு கூத்து மரபில் வரக்கூடிய ஒரு நபருங்கிறதுனால ஒரு அற்புதமாக அதை செய்தார். மீண்டும் அதை சொல்லுங்கள். பேராசிரியர் சொன்னது மிக முக்கியமானது. ஏன்னா இப்போது கரகாட்டத்தை பற்றியும் அந்த சொல்லும்பொழுது எப்படி அந்த மக்களுடைய உழைப்பில் இருந்து அந்த அடவுகள் உருவாக்குதுன்னு சொன்னார்ல. இப்போ தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குத்தடவு, நெட்டடவு, சுற்றடவுன்னெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இந்த அடவுகளை பற்றி மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சி நாம் செய்யும் பொழுது ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிக்கான அடவுகள் இருக்கிறது. ஏன்னா விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கூத்துல எப்படி தேர்ந்த கூத்தர்கள் நிகழ்த்தினர் இருக்காங்களோ அது மாதிரி தேர்ந்த பார்வையாளர்கள் இருக்காங்க. இது பாணி இருக்கு. அதாவது வடக்குத்தி பாணி, தெற்குத்தி பாணி, மேற்குத்தி பாணி, ஜவ்வாது மலை பாணி, தஞ்சாவூர் பாணி, இப்படி. ஏன்னா அந்தந்த குறிப்பிட்ட இடத்தில் நிகழ்த்தக்கூடிய கலை அந்தந்த மக்களுடைய தொழிலோடும் வாழ்க்கையோடும் பண்பாட்டோடும் நெருங்கிய தொடர்பு. இதெல்லாம் நாம் வந்து ஏன்னா தெருக்கூத்து தானே, அது ஆடுறது தானேன்னு இல்லை. அந்த தெருக்கூத்தின் மூலமாக அந்த குறிப்பிட்ட மக்களுடைய உழைப்பு, அவர்களுடைய வரலாறு, அந்த தொழில் சார்ந்த இந்த அடவுன்னு ரொம்ப முக்கியம். ஏன்னா முயலை பிடிக்க போகிறவன் எப்படி போகணும், அப்படி தான் அந்த ஒரு அடவு இருக்கும். ஒரு சிங்கத்தை வேட்டையாடனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அடவு இருக்கும். இப்போது துரியோதனனும் கிருஷ்ணனும் ஒரே அடவு போட முடியாது. அப்போ பாஞ்சாலியும் தோழியும் ஒரு அடவு போட முடியாது. அப்போது என்ன மாதிரி ஒவ்வொரு அடவுகளுக்கு பின்னாடி இருக்குது. இப்போது சார் சொன்னதோட ஒரே ஒரு கருத்தில் நான் முடிச்சிடறேன். இந்த ஒப்பாரின்னு சொல்கிறார்ல, ஏன்னா கர்ணமோட்சம் அப்படின்னு ஒரு கூத்தும் இருக்குது. அந்த கூத்தில் கர்ணன் இருப்பார். மகாபாரதத்தில் அந்த கதாபாத்திரம் இருக்கும். ஆனால் பொன்னுருவின்கிற கதாபாத்திரம் இல்லை. அப்போ ஏன் அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கணும்? இந்த கூத்து ஏன் நிகழ்த்துறாங்க அப்படின்னா, ஒரு யாராவது இறந்துட்டாங்கன்னா 15வது நாளோ 16வது நாளோ ஒரு காரியம்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ காரியத்தின் அன்னைக்கு இந்த கூத்து நிகழ்த்துறாங்க. அப்போது கூத்துக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு அப்படி நாம் பார்க்கும்போது தான் அங்கே வந்து ஒரு கணவன் இறந்துட்டான். அப்போ ஒரு மனைவி என்பவள் இந்த சமூகத்தில் எப்படி புறக்கணிக்கப்படுவா, அவனுடைய வாழ்வாதாரம் என்ன, இது எல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. அந்த துக்கம் இருக்குல்ல, அந்த துக்கத்தை எதன் மூலமாக அவங்க போக்கிக் கொள்வார்கள் அப்படின்னா இந்த கலைகள் மூலமாக. ஏன்னா வாய்மொழியாக இருந்த ஒப்பாரி ஒரு நிகழ்த்து கலையாக மாறுகிறது. அதில் ஒரு கேரக்டர், அதாவது காலையில் அர்ஜுனனோட கர்ணன் வந்து போருக்கு போகணும். போருக்கு போகும்போது நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது மனைவி கையால் ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனால் போகிற வேலை நல்லதாக நடக்கும், இல்லை போய் வான்னு சொன்னால் நல்லதாக நடக்கும். இப்படியெல்லாம் நம்மக்கிட்ட நம்பிக்கை இருக்குல்ல. இந்த நம்பிக்கையை அவர் கலைகளுக்கு ஏற்றுறாங்க. அதில் ஒரு இடம், அர்ஜுனனோட போர் செய்ய கர்ணன் போகிறான். போகும்போது பொன்னுருவிக்கிட்ட கேட்குறான். அவள் என்ன பண்ணுறா, எல்லாம் உணவெல்லாம் கொடுத்துட்டு, இவ்வளோ நாள் நாம் என்னென்னா ஒரு தேர்ப்பாகனுடைய மகன் அப்படின்னால கர்ணனும் பொன்னுருவியும் கொஞ்சம் காலம் பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ இல்லை, நான் வந்து போர் செய்து ஞானோ புகழுடனே வருவேனோ வரமாட்டேனோ கண்ணே, அந்த தீரமுள்ள காண்டிபன் கணைதான் பட்டு என் உடல் சிதறிடவே, என் உடல் பதறிடவே, பாராளும் பூமிதனில் வீழ்ந்தேன். ஆனால் அந்த சூரசேனராஜன் அவன் பெற்ற புதல்வியாலும் சொகுசாக என ஈன்ற குந்தமாதேவி ஓடி வந்து என் மேல் விழுந்து, கண்ணே மகனா, கர்ணா கண்ணா, நான் உன் தாய் வந்திருக்கிறேனடா,
அன்னமிடாத தாய் வந்திருக்கிறேனடா. இப்போ அப்படி என்ற மாதர் என்மேல் விழுந்து விழுவாள் அப்போ மதிகுலத்தில் பிறந்த மன்னன் என்று அறிவாயடி கண்ணு அப்படின்னு தேர்ப்பாகன் மகன் இல்லை நான், அந்த சந்திரகுலத்தில் வந்தவன் நான் அப்படின்னு சொல்லுவா. அப்போ இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் பிரிஞ்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டு வரும். அப்போது அவ போகிறான்னா, நீ செத்துட்டினா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்போ எப்படி இருப்பாங்கன்னா, அங்கே இறந்துட்ட ஒரு ஆள் இருப்பார், உண்மையாக இறந்துட்டும் இருப்பாங்க. அந்த காரியம் நடக்கும்போது அந்த மனைவி அங்கே எது பார்த்துட்டு இருப்பா. அவள் வந்து பாரு அந்த வனம் விட்டு எனக்கு ஒரு ஆதரவு என்ன சொல்வீரோ என்று பொன்னுரி பாடுவா கர்ணன் கிட்ட. எனக்கு ஒரு ஆதரவு என்ன சொல்வீரோ என்று ஏங்கி கடங்களானேன், வனம் விட்ட வானரம் போல் பாடி கடங்களான. ஒரு பெரிய குரங்கு கூட்டம் இருக்கு, அதில் சின்ன குட்டி குரங்கு தாயோடு இருக்கு, தாயை பிரிஞ்சிச்சு. அப்போ அந்த குரங்கு எப்படி அடையுமோ அது போல நீ இறந்துட்டினா என்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் என்னவாகும்? அப்போ பெண்ணுடைய துயரத்தை சொல்லணும்னா எங்கே இருக்குன்னா அவங்களுடைய கலைகளாக அவர்கள் மாற்றிக்கொள்கிறார். அப்போது இறந்துட்டவர்களுடைய ஒப்பாரியும் அந்த பண்பாடும் அந்த வாழ்க்கையும் இந்த கலையும் அங்கே ஒன்றுது. அப்போ கலை என்பது அவர்களுடைய பண்பாட்டு வடிவமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். இதனுடைய அப்படியே தொடர்ச்சி ஒப்பாரியோடு முடிப்பார். நல்லது. இப்போ அந்த ஒப்பாரினா என்னங்கிற விஷயங்கள்லாம் ஐயா சொல்லிட்டாரு. அதுல பெண்களுடைய பங்களிப்பையும் சொல்லிட்டாரு. இப்போ அந்த பெண்களுக்கு பெருசா அழுகிறது தான் ஒப்பாரியா, அது ஒப்பாரியோட முடிஞ்சு போகுது? அப்படி இல்லை. அதுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விடயங்களும் நாட்டார் இசையில இருக்கிறது. ஏ ஆக்காட்டி ஆக்காட்டி எங்கெங்கே முட்டையிட்டே, எங்கெங்கே முட்டையிட்ட, நான் கல்ல தொலைச்சு கருமலையில் முட்டையிட்டேன், கருமலையில் முட்டையிட்டேன். நான் இட்டது 4 முட்டை, நான் இட்டது 4 முட்டை, பொரிச்சது 3 குஞ்சு. நான் இட்டது 4 முட்டை, பொரிச்சது 3 குஞ்சு, பொரிச்சது 3 குஞ்சு. நான் மூத்த குஞ்சிக்கிற தேடி 3 மலை சுத்தி வந்தேன், நான் நடு குஞ்சிக்கிற தேடி 4 மலை சுத்தி வந்தேன். நான் இளைய குஞ்சிக்கிற தேடி போகையில 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 அந்த காணா குரத்தி மையம், அந்த காணா குரத்தி மையம் என்ன கண்டிருந்து கண்ணி போட்டான், கண்டிருந்து கண்ணி போட்டான். என் காலு ரெண்டும் கண்ணிக்குள்ள, காலு ரெண்டும் கண்ணிக்குள்ள, ரெக்க ரெண்டும் மாரடிக்க, ரெக்க ரெண்டும் மாரடிக்க. நான் அழுத கண்ணீர் ஆறா பெருகி ஆன குளிப்பாட்ட, பள்ளம் பெருகி பண்ணி குளிப்பாட்ட, ஏரி பெருகி எருது குளிப்பாட்ட, குளங்கள் பெருகி குதிரை குளிப்பாட்ட. நான் பெத்த மக்கா, நான் பெத்த மக்கா, உங்களை பாதியில விட்டு புட்டு பரலோகம் போறேனே 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 அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிகிறது. ஆனால் அதற்கு பிற்சேர்க்கையாக நாட்டார் இசை வருகிறது. ஏழக்குருவியணி ஏங்கி எழக்கூடாது, கத்துங்குருவியணி கதறி எழக்கூடாது. ஏழக்குருவியணி ஏங்கி எழக்கூடாது, கத்துங்குருவியணி கதறி எழக்கூடாது. வலை என்ன பெருங்கணம்மா, அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. அறிவெண்ணும் அறிவாளால் அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. தன்னே நானே தன்ன நன்னே நானே, தன்னே நானே தன்னை நன்னே நானே, தன்னே நன்னே நன்னே நன்னானே, தானே நன்னே தானே நன்னே நன்னே நன்னானே. நன்றி. அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.